வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள கீழமை நீதிமன்றங்களுக்கான வேலைவாய்ப்பு, அதில் சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை பேர் இப்போ நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் விண்ணப்பம் எவ்வளோ பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சிவகங்கை மாவட்டத்தில் ஜூனியர் பெயிலிஃப் அண்டு சீனியர் பெயிலிஃப்க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சிவகங்கை மாவட்டத்தில் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். முன்னால் பார்த்தீங்கன்னா 2024 அப்படின்றது இயரு, அண்ட் அதுக்கப்புறம் 921 அப்படின்றது ஜூனியர் பெயிலிஃப் அண்டு சீனியர் பெயிலிஃப். ஸோ அந்த போஸ்டிங்க்கான அவங்களுடைய கோர்ட்டு அவங்க இது பண்ணியிருக்க கோடு. அது லாஸ்ட்டு 5 டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதை வச்சு தான் நம்ம எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்படி அப்ளிகேஷன் நம்பர் மொத்தம் உள்ள 12 டிஜிட்டில், அதாவது 12 இலக்கங்களில் கடைசி 5 இலக்கங்கள் தான் நம்ம இதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 25ஆம் தேதி 26ஆம் தேதி அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பேஸ் பண்ணி நமக்கு ஓரளவு இந்த டிஸ்ட்ரிக்டில் இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சீனியர் பெயிலிஃப் அண்டு ஜூனியர் பெயிலிஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் 17ஆம் தேதி மே 17ஆம் தேதி ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காரு. அவருடைய அப்ளிகேஷன் நம்பர் தான் பார்க்குறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு 21ஆம் தேதி அவர் இந்த ஃபீஸ்லாம் பே பண்ணியிருக்காரு பேங்க்கில், இந்தியன் பேங்க்கில் போய் 24ஆம் தேதி திரும்ப அவர் சலானை அப்லோட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஆனால் அவர் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண டேட்டு தான் பார்க்கணும், அதுதான் அப்ளிகேஷன் நம்பர். அப்போ 17ஆம் தேதி அப்ளை பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. அண்டு 27ஆம் தேதி தான் அவர் லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லா விஷயங்களையும் முடிச்சிருக்காரு. ஆனால் அவர் அப்ளை பண்ண டேட் 25. இப்போ 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். லாஸ்ட்டு 5 டிஜிட்டை பாருங்கள். 17ஆம் தேதி அப்ளை பண்ணவர் 667 அந்த கவுண்ட், அவர் 667 பெர்சனாக அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அடுத்து 25ஆம் தேதி அப்ளை பண்ணவர் பாருங்கள், 1831 பேராக அப்ளை பண்ணியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது 17ஆம் தேதிக்கும் 25ஆம் தேதிக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 தினங்கள் அப்படின்றது கேப் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 600 சில்லற அப்படின்றதே பார்த்தீங்கன்னா 1800 சில்லற அப்படின்ற மாதிரி போயிருக்கு. 2 மடங்கு அப்படின்றது கூடியிருக்கு. இருந்தாலும் 25ஆம் தேதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்குரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்டு டேட்டா முடிய போகுது. 27 லாஸ்ட் டேட்டா இருக்கும் போது இதை வச்சு பார்க்கும்போது எப்படியும் இந்த சீனியர் பெயிலிஃப் அண்டு ஜூனியர் பெயிலிஃப் போஸ்டிங்க்கு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு 2500 பேர் அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் ஒரு யூகத்துக்கு கொண்டு வர முடியுது. அதுவும் 27ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேலே சர்வர் ஒர்க்கே ஆகலை. சர்வர் சரியான டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 நாள் தான் அதுக்கப்புறம் இருந்தது. அதனால் 2500 பேர் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம கவுண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். அடுத்து அதே டிஸ்ட்ரிக்டில் வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் நம்பர் இப்படி தான் இருக்கும். இந்த வாட்ச்மேன் மசால்ஜி இதெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்களே, 2024 அப்படின்றது இயரு, 1581 அப்படின்றது அந்த போஸ்டிங்ஸ்க்கான கோடு, அப்புறம் லாஸ்ட் 5 டிஜிட் அப்படின்றது உங்கள் அப்ளிகேஷன் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த லாஸ்ட் 5 டிஜிட்டை வச்சு நம்ம கவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நாம இதுக்கு முன்னால் பார்த்த அதே 2 நபர்கள் தான் 17ஆம் தேதி 25ஆம் தேதி அப்ளை பண்ணவங்க. இவங்களுக்குள்ள டிஃபரெண்ட்டை பாருங்க. 261வது நபர் அந்த லாஸ்ட் 5 டிஜிட்டில் பாருங்க, 261வது நபர். 25ஆம் தேதி அப்ளை பண்ணவர் 475வது நபராக அப்ளை பண்ணியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது எப்படியும் இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு 550 வேகன்சி அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் ஒரு யூகத்துக்கு அப்படின்றது வர முடியுது. ஆமாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸோ அந்த ரேஞ்சில் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசால்ஜி, வாட்ச்மேன், வாட்டர்மேன் இதுக்கெல்லாம் அவ்வளோ அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ வேகன்சி அப்ளை பண்ணது இவ்வளோ கம்மியாக கேட்டால் ஆமாம் இவ்வளோ கம்மி தான். நம்ம ஒரு ஆதாரமாக இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நம்மளுமே விஷயத்தை உங்கள்கிட்ட கன்வே பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வாட்ச்மேன் போஸ்டிங்கு ஒரு 550 பேர் அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணி எங்களுக்கு எங்கள் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி 21ஆம் தேதியிலிருந்து, அதாவது மே 21 டு மே 25க்குள்ளே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் என்ன ஏதுன்ற விவரத்தை டீட்டெயிலை சொல்லுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வீடியோ போஸ்ட் பண்ண தயாராக இருக்கும்.